ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் லைட்னிங் 1949 ஆகஸ்ட் 29 சோவியத் யூனியன் ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் லைட்னிங் என்ற பெயரில் தனது முதல் அணுகுண்டு சோதனையை நடத்தியது. 1945 அமெரிக்கா ஹீரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டுகளை வீசியது உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அணு ஆயுதங்களின் வீரியத்தையும் விளைவுகளையும் உலக நாடுகள் உணர்ந்தன. அணுசக்தி கொண்ட ஒரே வல்லரசு நாடாக அமெரிக்கா மட்டுமே இருந்தது. இதனால் ஆயுத போட்டியில் பலத்தில் சோவியத்துக்கு பின்னடைவு ஏற்பட்டது போன்ற தோற்றம் உருவானது. இந்த நிலையை மாற்றி சோவியத்தின் வலிமையை மீண்டும் நிரூபிக்க எண்ணினார் சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின். இதையடுத்து ஜெர்மனிய விஞ்ஞானிகள் மற்றும் சோவியத் விஞ்ஞானிகள் இணைந்து அணு ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அமெரிக்காவிலிருந்து உளவு மூலம் கிடைத்த ரகசிய தகவல்களும் இதற்கு உதவி செய்தன. விஞ்ஞானிகளின் கடும் முயற்சியின் பயனாக சோவியத்தும் ஓர் அணு ஆயுதத்தை உருவாக்கியது. அமெரிக்கா சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் லைட்னிங் என்ற பெயரில் 1949 ஆகஸ்ட் 29ஆம் தேதி சோவியத் தனது முதல் அணுகுண்டு சோதனையை நடத்தியது. அமெரிக்கா அதன் ராணுவ உளவுத்துறையின் விமானங்களில் இருந்து கண்டறியப்பட்ட கதிரியக்க துகள்கள் மூலம் சோவியத் யூனியன் ஒரு அணுகுண்டு சோதனையை நடத்தியுள்ளது என்பதை உறுதிப்படுத்தியது. இதன் மூலம் இரு வல்லரசுகளும் உலக நாடுகளுக்குள் சூப்பர் பவர் என்ற நிலையை அடைந்தன. இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை கொண்டிருந்ததால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்கினால் பதிலுக்கு பெரும் அழிவு ஏற்படும் என்ற நிலை உருவானது. இது மியூச்சுவலி அஷ்யூர்ட் டெஸ்ட்ரக்ஷன், அதாவது பரஸ்பர உறுதிப்படுத்தப்பட்ட அழிவு நிலை என்று அழைக்கப்பட்டது. இதன் காரணமாக இரு நாடுகளும் நேரடியாக அணு ஆயுத போரில் ஈடுபடாமல் தவிர்த்தன. இருப்பினும் இந்த சோதனை அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இடையே அணு ஆயுத போட்டியை தீவிரப்படுத்தியது. இரு நாடுகளும் தங்கள் அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தவும் மேம்படுத்தவும் முயற்சித்தன. இதனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஹைட்ரஜன் குண்டு போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இரு நாடுகளும் உருவாக்கின. அமெரிக்கா சோவியத் யூனியன் இடையேயான கோல்ட் வார் தீவிரமடைந்தது. பனிப்போர் என்பது நேரடி இராணுவ போராக இல்லாமல் ஆயுத போட்டி, விண்வெளி போட்டி, கருத்தியல் மோதல், உலக நாடுகளை இரு அணிகளாக இழுத்தல் ஆகிய வடிவங்களில் நடந்த சண்டையாகும். இதனால் உலகில் இருதுருவ அரசியல் உருவானது. இவ்வாறு சோவியத் யூனியன் நடத்திய முதல் அணுகுண்டு சோதனை அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இடையே அதிகார சமநிலையை ஏற்படுத்தி பனிப்போர் தீவிரமடைவதற்கான அடித்தளத்தை உருவாக்கியதாக உலக வரலாற்றில் பதிவானது.